டொரண்டோவில் தட்டம்மை நோயினால் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து நகரில் உள்ள 3 முக்கிய மருத்துவ நிலையங்களில் சென்றவர்களுக்கு தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக டொரண்டோ சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது வெளிநாட்டு பயணத்துடன் தொடர்புடைய தொற்று என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜூன் 28 காலை 7 மணி முதல் மதியம் 3:30 மணி வரை ஸ்காப்ரோ சுகாதார வலையமைப்பின் அவசர சிகிச்சை பிரிவிலும், ஜூன் 30 காலை 8 மணி முதல் மதியம் 3 மணி வரை அதே இடத்தின் சிறுவர் வெளிநோயாளர் பிரிவிலும் சென்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் ஜூன் 29 காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை மார்க்கிங்டன் குடும்ப பராமரிப்பு மற்றும் வாக்-இன் கிளினிக்கிற்கு சென்றவர்களுக்கும் இந்த தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சமயங்களில் அங்கு சென்றவர்கள் உடனடியாக தங்களை கண்காணித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தட்டம்மை என்பது காற்று வழியாக அதிவேகமாக பரவக்கூடியது. தொற்று உள்ளவர்கள் சுவாசிக்கும் போது, இருமும் போது அல்லது தும்மும் போது வெளியேறும் கிருமிகள் காற்று அல்லது மேற்பரப்புகளில் 2 மணி நேரம் வரை உயிர்ப்புடன் இருக்கும். எனவே இக்காலகட்டத்தில் அப்பகுதிகளுக்கு சென்றவர்கள் ஜூலை 21 தங்களின் உடல்நிலையில் ஏதேனும் அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்ச்சல், மூக்கு ஒழுகுதல், இருமல், கண்கள் சிவத்தல், உடலில் தடிப்புகள் மற்றும் வாயின் உட்புறத்தில் சிறிய நீல வெள்ளை புள்ளிகள் தோன்றுதல் போன்றவை இதன் முக்கிய அறிகுறிகள் ஆகும். தடுப்பூசி போட்டிருந்தாலும் அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் மருத்துவமனை அணுகுமாறு பொது சுகாதாரத்துறை வலியுறுத்துகிறது. டொரண்டோவில் இந்த ஆண்டு மட்டும் இதுவரை 5 தட்டம்மை நோயாளிகள் பதிவாகி உள்ளனர்.